வணக்கம். உங்களுக்கு நிறைய கடன் இருக்கா? கழுத்து நெரிக்கிற அளவு கடன் இருக்கா? அந்த கடன் தீர்வதற்கு எளிமையான ஒரு வழி வேண்டுமா? இந்த பதிவு தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கானது தான் இது. வருகிற 22ஆம் தேதி கந்தசஷ்டி விரதம் தொடங்குகிறது. கந்தசஷ்டி விரதம் அப்படிங்கிறது கந்தசஷ்டி தொடங்குகிற நாள்ல இருந்து அது முடிகிற நாள் வரைக்கும் 7 நாட்கள் இருக்க வேண்டியது. ஆனால் சில பேர் 6 நாள் தான் இருப்பாங்க. 6வது நாள்னா சூரன் படுகளம், சூரனுடைய வதை முடிந்து அந்த முடிந்த உடனேயே விரதம் முடிச்சிருவாங்க. அப்படி இல்லை, சூரனுடைய வதை முடிந்து அடுத்த நாள் தெய்வானை திருமணம் நடக்கும், முருகன் தெய்வானை திருமணம் நடக்கும். அந்த திருமணம் நிறைவு பெற்ற பிறகுதான் விரதத்தை நிறைவு செய்யணும். இதுதான் முழுமையான விரதம். அதாவது இந்த ஆண்டில், நடப்பாண்டில் 22ஆம் தேதி விரதம் தொடங்குகிறது, 28ஆம் தேதி விரதம் நிறைவு பெறுகிறது. 7 நாட்கள் விரதம் இருக்கணும். 7 நாட்கள் நீங்கள் விரதம் இருந்தீர்கள் என்றால் 7வது நாளில் எப்படி தேவர்கள் அசுரனிடமிருந்து விடுதலை பெற்று தேவசேனாதிபதி திருமணத்தோடு மகிழ்ந்தார்களோ அது மாதிரி உங்கள் கடன் தொல்லை எல்லாம் தீரும் அப்படின்னு கந்தபுராணம் சொல்லுகிறது. அதனால் நம்பிக்கையோடு இந்த ஆண்டு கந்தசஷ்டி விரதத்தை தொடங்குங்கள். நம்பிக்கையோடு விரதம் இருங்கள். உங்கள் கடன் தொல்லை என்ன, எந்த பிரச்சனை வேண்டுமானாலும் தீரும். கந்தனை கூப்பிட்டு நீங்கள் வேண்டினீர்கள் என்றால் உடனடியாக தீரும். கிருபானந்த வாரியார் இதை அழகாக சொல்லுவார். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படிம்பார். நமக்கு ஒரு பழமொழி உண்டு, சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு. அது நம்ம வீட்டில் சட்டியில் இருந்தால் தான் கரண்டியில் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் கொள்வோம். ஆனால் அதனுடைய பொருள் அப்படி அல்ல அப்படின்னு சொல்லி கிருபானந்த வாரியார் சொல்வார். சஷ்டியில் நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா அகப்பைங்கிற இந்த மனசுக்குள்ள, உள்ளத்திற்கு உள்ளாக இறைவன் குடிபுகுந்து விடுவான், உங்கள் பிரச்சனையை தீர்த்துருவான்னு சொல்லுவார். அது மாதிரி சஷ்டி விரதம் இருக்கணும். சரி, விரதம் இருக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விரதம் இருக்கிறதுல பல அம்சங்கள் இருக்கிறது. நம்ம நிறைய நினச்சிக்கிறோம், அசைவம் விட்டுட்டா அது விரதம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். இல்லை, சைவத்திலே நாங்கள் சாப்பாடு சாப்பிடாம பால் பழம் சாப்பிட்டோம்னா அது விரதம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். இல்லை, சாப்பிடாமலே இருந்தால் போதும் அது விரதம்னு நினச்சிக்கிறோம். இல்லை, விரதம்ங்கிறத மனம், வாக்கு, காயம் இந்த 3ஆல் செய்யணும். 3ம் கலந்து செய்வதற்கு பேர் தான் விரதம். மனதால் சுத்தமாக இருக்கணும், வாக்கால் சுத்தமாக இருக்கணும், காயத்தால் சுத்தமாக இருக்கணும். காயம்னா என்ன? இந்த உடம்பு காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா அப்படின்னு பாடுவார்களே சித்தர். அந்த காயம் இந்த உடம்பால் சுத்தமாக இருக்கணும். தினந்தோறும் அந்த விரதம் இருக்கிற நாட்களில் காலையும் மாலையும் குளித்தே ஆகணும். குளித்து சுத்தமான உடை அணிந்து இருக்கணும். இது காயத்தால் சுத்தம். அடுத்தது வாக்கு சுத்தம். அந்த 7 நாட்களும் இனிமையான வார்த்தைகளே பேசணும். மறந்தும் கூட கோபப்படவோ, அருவருப்பான வார்த்தைகளை பேசவோ, இல்லை யாரையும் இழிவான வார்த்தைகள் சொல்லவோ கூடாது. முருகா 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 முருகான்னு அருள் நிறைந்த வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருக்கணும். எல்லா இடங்களிலும் இறைவன் இருப்பதாக பார்க்கணும். அப்போ உங்கள் வாக்குல சுத்தமாக இருக்கணும், உடம்பால் சுத்தமாக இருக்கணும், வாக்கால் சுத்தமாக இருக்கணும், மனதால் சுத்தமாக இருக்க வேண்டும். மனதால் சுத்தமாக இருக்குன்னா இந்த 7 நாட்களிலும் விரதம் முடிக்கின்றது வரையிலும் ஒரு சிறு பொழுது கூட, ஒரு நிமிடம் கூட, ஒரு கணம் கூட மனதால் தீய எண்ணங்களை யோசிச்சிடக்கூடாது. மனசுக்குள்ள தீய எண்ணம் வந்துடக்கூடாது. நல்ல எண்ணம் முழுக்க முழுக்க கூடியிருக்கணும். 7 நாள் மனசுக்குள்ள சுத்தமாக இருக்கணும். திருவள்ளுவர் சொல்வார்ல, மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரபிற. அதுதான் விரதம். மனம், வாக்கு, காயம் இந்த 3ஆலும் நீங்கள் விரதம் அனுசரித்தீங்கன்னா 7 நாளில் உங்கள் பிரச்சனை எல்லாமே தீர்ந்து போகுங்க. இது கந்த புராணத்தில் அடித்து சொல்லப்படுகிறது. கந்த வழிபாட்டில் இருக்கின்ற உச்சகட்ட வழிபாடு இதுதான். இந்த 7 நாள் விரதம் தான். 7 நாளும் மனம், வாக்கு, காயத்தால் சுத்தமானவர்களாக விரதம் இருங்கள். 7வது நாள் இறுதியில் 8வது நாளில் உங்கள் பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வந்துருக்கும். உங்கள் பிரச்சனைக்கு முடிவுகள் எல்லாம் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெளிவாக தெரியும் 8வது நாளில். 7 நாள் விரதத்தின் போதும் கந்தா என்று கசிந்துருக வேண்டுங்கள், முருகா என்று அழகு தமிழால் அழையுங்கள். நீங்கள் கண்மூடி மனதால் உருகி உருகி அழைத்தால் ஓடோடி வருவான் கந்தன். உங்கள் வேண்டிய குரலுக்காக, நீங்கள் அழைத்த குரலுக்காக அடுத்த நொடியில் முன்வந்து நிற்பான். பிள்ளையாய் நின்று உங்களுக்கு சேவகம் செய்வான். இந்த கந்தசஷ்டி விரதத்தை கனிவோடும் மனதோடும் முழு மனதோடும் அனுசரியுங்கள். கந்தசஷ்டி விரதத்தை இந்த ஆண்டில் உறுதியாக கடைபிடிங்கள். யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் பிரச்சனை தீர வேண்டும் என்ற முனைப்பு இருக்கிறதோ அவங்க எல்லாம் 7 நாளும் மனம், வாக்கு, காயம் இந்த 3ஆலும் விரதம் இருங்கள். முருகனை வேண்டிக் கொள்ளுங்கள். முடிந்தால் முருகன் திருக்கோவிலுக்கு தினந்தோறும் போங்க. சரி, எனக்கு போகிறதுக்கு வழி இல்லைங்க, நான் போக முடியல, எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது, திருச்செந்தூருக்கு போக முடியல,
அருகில் இருக்க முருகன் கோயில் கூட என்னால் போக முடியல, என்னால் வீட்டிலே தான் இருக்க முடியுது, இல்லை வேலைக்கு தான் போக வேண்டியது இருக்கிறது, இல்லை எனக்கு உடல் நலம் இல்லை, என்னால் போக முடியாத சூழலில் இருக்கிற, கவலையே வேண்டாம். இருக்கிற இடத்திலிருந்து மனம் வாக்கு காயத்தால் விரதத்தை அனுசரியுங்கள். நல்ல சாப்பாடு, அதாவது சுத்தமான சாப்பாடு, அசைவ உணவை தவிர்த்து விடுங்கள். பாலும் பழமும் சாப்பிட்டா கூட போதும். இல்லை என்னால் முடியும் என்றால் ஒரு வேளை உணவு மட்டும் எடுத்துக்கோங்க, 2 வேளை உணவை தவிர்த்துருங்க. இல்லை எனக்கு உடல்நிலை அப்படி ஒத்து வராது, 3 வேளையும் உண்ண பார்க்கிறேன், வயிறு எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிடுங்க. சாப்பாட்டில் ஒரு அளவை கடைபிடியுங்கள், அளவுக்கு மீறி போகாதீங்க. குறைவான சாப்பாடு, நிறைந்த மனம், நல்ல வாக்கு, இப்படி இருங்க. 7 நாள் விரதம் இருங்க. முருகனை நினைத்து கொண்டே இருங்கள். ஒரு நிமிடம் கூட இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கம்பார்ல மாணிக்கவாசகர். அது மாதிரி இமைப்பொழுதும் நெஞ்சிலிருந்து அவன் நீங்கிடக்கூடாது. அப்படி கண்ணை மூடி திறக்கிற அந்த நோடி கூட அவன் நினைப்பு அகன்று விடக்கூடாது. அப்படி விரதம் இருங்கள். இந்த விரதம் உங்களுக்கு எல்லா நலன்களையும் தரட்டும். இந்த கந்த சஷ்டி விரதம் முடிகின்ற பொழுது விரதம் இருக்கின்ற அத்தனை பேரின் பிரச்சனைகளும் கந்தன் அருளினால் காணாமல் போகும். நல்லதே நடக்கட்டும், நல்லதே செய்வோம். விரதம் இருங்கள், எல்லா அருளும் பெறுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.